நேம் பிரபு. நான் சென்னை பிரான்ச் டீம் லீடராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஏசியோடைய சுப்பீரியர் கூலிங் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஜெட்ஸ்ட்ரீமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜெட்ஸ்ட்ரீம் இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் டயாமீட்டர் ஃபேன் கொடுத்துருக்கிறதால ஸோ இது வந்து 45 ஃபீட் வரையும் ஏர்த்ரோ வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ கஸ்டமருடைய ஸ்பேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது பார்ப்போம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ விங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டிபெண்டன்ட் மோட்டார் கொடுத்து ஸோ அந்த டயாமீட்டர் ஃபேன்லேருந்து வரக்கூடிய ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஸோ அப் டு 45 ஃபீட் வரையும் வந்து யூனிஃபார்மான கூலிங்கை கொடுக்குது. ஸோ இது வந்து ஜெட்ஸ்ட்ரீமோட டெக்னாலஜி. அண்ட் ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டைமா. இது சூப்பர் டைமான்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மற்ற எல்லா அவுட்டோரும் வந்து பிசிஎம் சொல்லுவோம், பெயிண்ட் கோட்டட் மெட்டீரியல். ஸோ நம்மளோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டைமா. ஸோ இது வந்து ஜிங்க், அலுமினியம், மெக்னீசியம், சிலிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மெட்டீரியல் ஆட் பண்ணி தான் இந்த அவுட்டோரோட கேஸே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அவுட்டோர் கேஸ் வந்து ரஸ்ட் ஆகாது. ஸோ மற்ற அவுட்டோர் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது டிஃப்ரெண்ட் கிளைமேட்டில் வெளியில தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ மழை வெயில் அதெல்லாம் படும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்டே ஆகாது. ஸோ இதுக்காக வந்து ஸ்பெஷலாக 5 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு அவுட்டோர் வந்து துரு பிடிக்காது. ஸோ இதுக்காக வந்து நம்ம இதை வாங்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு ஏசிக்கு ஹார்ட் ஆஃப் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் தான். ஸோ கம்ப்ரஸர் எங்கே இருக்குன்னா அவுட்டோருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அவுட்டோர் கம்ப்ரஸர் சேஃப்டியாக இருக்கும்னா மேலே இருக்க அவுட்டோர் வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம அந்த சூப்பர் டைம் அவுட்டோர் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஏஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் பிளாட்ஃபார்மான மிராயோடைய கனெக்டிவிட்டி ஹெல்ப்பால் வந்து ஸோ இந்த ட்ரூ ஏஐ ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கஸ்டமருடைய இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஸோ இதை ஆம்பியண்ட்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் ஸ்பீடு, டெம்பரேச்சர் அண்ட் மோடு. ஸோ இது மூணுமே வந்து எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்வீனியன்ட்டான கூலிங்கும் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து கஸ்டமருக்கு எனர்ஜி சேவிங்ஸுமே கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கன்வெர்ட்டி 7னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 1 டன் வாங்குறாரு அப்படின்னா கஸ்டமருக்கு யூசேஜ் இருக்கும்போது அதை 1.1 டன் ஆகும். ஸோ கஸ்டமருக்கு அது யூசேஜ் இல்லாத டைம் வந்து ஸோ ஒரு 0.5 டன்னாகவும் யூஸ் பண்ண முடியும். அதாவது கஸ்டமருக்கு யூசேஜ் இருக்கும்போது அதை மினிமம் டன்னேஜான 45% இருந்து ஸோ மேக்ஸிமம்லேருந்து ஃபுல் கெப்பாசிட்டி 110% கஸ்டமரால் அதை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஸோ கரண்ட் கன்சம்ஷன் ரொம்பவே சேவிங்ஸாக இருக்கும். யூசேஜ் இருக்க டைமில் ஸோ ஏசியோட கெப்பாசிட்டி ஃபுல்லாகும். யூசேஜ் இல்லாத டைமில் ஸோ ஏசி வந்து மினிமம் டெம்பரேச்சர் மினிமம் கரண்ட் கன்சம்ஷனில் ரன் ஆகிறதால ஸோ கஸ்டமருக்கு 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரண்ட் கன்சம்ஷன் சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.